நான் பியூட்டிஃபைங் ஹோம் அருணா ரமேஷ் பேசுகிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி பொம்மையை தான் நம்ம மேலே வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒரு துணி கட்டி வைக்கணும்னு சொன்னேன்ல. அதை எடுத்த உடனே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பரில் நல்லா இப்படி துடைச்சா பொம்மைகள்லாம் நல்லா அழுக்கு போயிடும். துணியிலலாம் துடைக்கிறதோட டிஷ்யூ பேப்பரில் துடைக்கும்போது நல்லா பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி துடைச்சிட்டோம்னா டிஷ்யூ பேப்பரில் ரொம்ப பொம்மை பார்க்க புது பொம்மை போல் தெரியும். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் இதை பாருங்கள், இங்கெல்லாம் கொஞ்சம் டச்சப் பண்ணிங்கன்னா பெயிண்ட் டச்சப் இன்னும் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், கொலுவுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லை சின்ன சின்ன டிப்ஸு. அமாவாசை அன்றைக்கே நான் நவதானியம் வாங்கி இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்து அதுக்குள்ளே போட்டு ஈரம் பண்ணி அப்படியே பைப்பில் தொங்க விட்டுருவேன். இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு நாள் முழுக்க இருந்தால் முளை வந்துடும். அப்புறம் அந்த முளையை எடுத்து முளை வந்த அப்புறம் அந்த நவதானியத்தை எடுத்து மண்ணில் தூவி வைப்போம். அது எவ்வளோ செழிப்பாக வரும்ன்றது அப்போ தான் தெரியும். அப்புறம் எங்கள் வீட்டில் படி போடலை, பேர பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்குங்காட்டியும் படி போட முடியாதுன்னு டேபிள் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்டூலில் அம்மனை உக்காத்தி வைக்கிறேன். அதை பாருங்கள், அது ஸ்டூல் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷால் எடுத்து போட்டு பின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். எல்லாம் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கும் தெரியும். நான் எனக்கு முடிஞ்சதை செய்கிறேன்.